நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எடுவர்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்குது. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்கள். ஹலோ மீடியா கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசிசிஐ திடீர்னு ஒரு சில முடிவுகள் வந்து எடுத்திருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா இந்திய கிரிக்கெட்டோட டொமஸ்டிக் வட்டாரத்துல பயங்கரமா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒரு 7 பிளேயர்ஸோட பவுலிங் ஆக்ஷன் மேல சஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு 2 பிளேயர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேன் பண்ணியிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம தெளிவா பேச போறோம். ஓகே, என்ன மேட்டர் அப்படின்னா, சேத்தன் சக்காரியா உங்க எல்லாருக்குமே தெரியும், டெல்லி கேபிட்டல்ஸுக்காக ஆடினாரு, ராஜஸ்தானுக்காக ஆடினாரு, இந்தியாவுக்காகவே ஒரு ஓடிஏ 2 T20 ஆடின ஒரு சூப்பரான ஒரு பவுலர், லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். அவர் மேல ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாம் வைக்கப்பட்டுச்சு. அவரோட பவுலிங் ஆக்ஷன் கரெக்டா இல்ல, அவரு பவுலிங் போடாம சக்கடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிசிசிஐ இப்ப அவரோட பவுலிங் ஆக்ஷன் மேல சஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. அவர் வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப ஏதோ ஒரு ரெக்கவரியில இருக்காரு போல, இன்ஜுரி ஆகி. அவர் வந்து சௌராஷ்டிராவை சேர்ந்த ஒருத்தரா. சோ சௌராஷ்டிரா கிரிக்கெட் போர்டுக்கும் புரியல எதுக்கு இப்ப அவரை சஸ்பெக்ட் பண்ணீங்க, ஏன்னா அவர் இந்தியாவே ஆடிட்டாரு. ஓகே, பட் ஆனா அவரை வந்து பாத்தீங்கன்னா சஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து இந்தியன் பிரீமியர் லீகோட ஆக்ஷன் நடக்க போகுது இல்ல, சோ அந்த டீமுக்கு எல்லாருக்குமே ஒரு அலர்ட் பண்ற மாதிரி ஒரு விஷயம் தான். அந்த பையனோட பவுலிங் ஆக்ஷன் சரியில்லை, சோ நாங்க எப்ப வேணாலும் அந்த பையனை கூப்பிட்டு விசாரிப்போம். அண்ட் அந்த பையன் எங்கள்கிட்ட கிளியரன்ஸ் வாங்கிட்டு தான் பவுலிங் போடவே முடியும். சோ நீங்க பாத்துக்கங்க, யாராவது எடுக்கிறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி தான் இப்ப அந்த ஒரு அலர்ட் இது கொடுத்திருக்காங்க. பட் சேத்தன் சக்காரியா மேபி கிளியர் பண்ணிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நட்ராஜனுக்குமே இது நடந்திருக்கு. நட்ராஜனுமே ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் ஆக்ஷன் சஸ்பெக்ட் பண்ணப்பட்டு அவர் தமிழ்நாடு கூட ஆடாம இருந்தாரு. அப்புறம் அவர் அதை கிளியர் பண்ணிட்டு தான் வந்தாரு. பட் அது நார்மல் விஷயம் கிடையாது, ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நீங்க சின்ன வயசுல இருந்தே பவுலிங் போட்ட ஒரு ஹேண்டு, பவுலிங் போட்ட ஒரு மோடு, பவுலிங் போட்ட ஒரு இது, அதெல்லாம் தாண்டி வெளியில வரணும், புதுசா ஒரு ஆக்ஷனோட வரணுங்கிறதெல்லாம் சாதாரண விஷயமே கிடையாது. சேத்தன் சக்காரியா எப்படி அதை சமாளிக்க போறாரு அப்படிங்கிறது வந்து தெரியல. அவர் கூட சேர்ந்து மும்பையை சேர்ந்த தனுஷ் கோட்டியன், கேரளாவை சேர்ந்த ரோகன் குன்னுமால், சிராக் காந்தி ஃப்ரம் சௌராஷ்டிரா, சல்மான் நிசார் ஃப்ரம் கேரளா, சௌரப் தூபே ஃப்ரம் விதர்பா அண்ட் அர்பித் குலேரியா ஃப்ரம் ஹிமாச்சல் பிரதேஷ், இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிசிசிஐ சஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாருமே மறுபடியும் பிசிசிஐ கிட்ட போயிட்டு பவுலிங்கை போட்டு கரெக்டா ஆக்ஷனை மாத்திட்டு தான் திருப்பி உள்ள வரணும். ஓகே, இதெல்லாம் தாண்டி 2 கர்நாடகா பிளேயர்ஸை பிசிசிஐ பேன் பண்ணிருக்காங்க பவுலிங்ல இருந்து. அதுல ஒன்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா மணிஷ் பாண்டே, இன்னொரு ஆள் யாரு அப்படின்னா KL ஸ்ரிஜித் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர். இவங்க 2 பேருமே பவுலிங்ல இருந்து பேன் பண்ணப்பட்டிருக்காங்க. அதாவது இவங்க இதுக்கப்புறம் பவுலிங்கே பாத்தீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் கிரிக்கெட்ல போடக்கூடாது, பிகாஸ் இவங்க போடுறது பவுலிங்கே இல்ல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுல குறிப்பா மணிஷ் பாண்டே, ஆப்வியஸ்லி மணிஷ் பாண்டே யாரும் பவுலிங்காக எடுக்க போறது இல்ல, பேட்டிங்காக தான் எடுக்க போறாங்க. சோ அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அண்ட் இன்னொருத்தர் வந்து KL ஸ்ரிஜித் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரைட் ஆர்ம் ஆஃப் பிரேக் பவுலர், ஒரு விக்கெட் கீப்பர் பேட்டர் அவரு. சோ அவரையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு பேன் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இதுதாங்க நிலவரம். சோ உங்களோட கருத்து இதை பத்தி என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு, if you like the video please like, share and subscribe to நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.